எப்படி வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு? நான் வந்து ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஏஜே அலி மிர்சாக்குன்னு சொல்லி அவரோட சேர்ந்து நிறைய கொலாபரேஷன்ஸ் இண்டிபெண்ட் சாங்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபேசினேஷன் வந்து லைக் ஐ வாஸ் லேர்னிங் கண்டெம்பரரி மியூசிக் ஃப்ரம் ஆல்ஃப்ரெட் மாஸ்டர்னு சொல்லி சந்தோஷ் நாராயணன் சருக்கு ஹி யூஸ் டு ப்ரோக்ராம். ஸோ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தானி தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஐ மீன் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் இன் ஹிந்துஸ்தானி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்ம நம்ம கேட்குற ஃபிலிம் சாங்ஸ்லேயே வந்து நிறைய வந்து ஜாஸு, ப்ளூஸு, கண்ட்ரி, ரெகேல் இது என்னன்னே தெரியாமல் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டெம்பரரி மியூசிக் வந்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆல்ஃப்ரெட் மாஸ்டர்கிட்ட போனேன். ஸோ அப்போது தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ளூஸு, ஜாஸ் இதெல்லாம் வந்து தமிழில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பாரதிதாசன் சாங் வந்து ப்ளூஸில் ட்ரை பண்ணோம். வானந்தான் பாடிட்டுறா அது நல்லா ஹிட் ஆச்சு. பிபிசி வேர்ல்ட் டாப் 10ல் கூட டாப் 1ல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கொலாபரேஷன்ஸ் வந்து மதன் கார்கி சார் லிரிக்ஸ்லலாம் கூட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். வைரமுத்து சார் லிரிக்ஸில், நான் முத்துக்குமார் சாரோட அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது நான் ஒர்க் பண்ணும்போது ஸ்டுடியோவில் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க நான் எப்போவுமே பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லாஜிக் வந்து கற்றுன்ட்டு நான் வந்து குட்டி குட்டி சாங்ஸாக வந்து பண்ண ஆரம்பித்தேன். 3 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். நானே வந்து கம்போஸ் பண்ணி லிரிக் பண்ணி வந்து போட ஆரம்பித்தேன்.